நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும், விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை பெறுவது போல ஆக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இங்கே சாலமோன் வழியாய் கொடுக்கப்படுகின்ற ஆண்டவரின் வாக்கு. அப்ப பாருங்க, அதாவது ஜீவ விருட்சம் அப்படின்ற வார்த்தை பத்தி நான் சாகா வரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அழகான தமிழ் வார்த்தை தான் சாகா வரம். அதாவது வாழ்வு தருகின்ற மரம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம இந்த அழகான உலகத்திலே நாம பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த நிமிஷம் நிஜம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இந்த வாழ்க்கையில நாம இன்பம் வரலாம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் கலந்த ஒன்றுதான். ஆனா அது நம்ம இங்கே தங்கிட மாட்டோம். அதே நேரத்துல இந்த கொஞ்ச நாள் தான் ஒரு உலகத்துல விருந்தாளிகளை நம்ம வாழ போறோம். எவ்வளவு வருஷம் இங்க இருக்க போறோம்னு தெரியாது. இது நிரந்தரமான இடம் கிடையாது. ஆனா வாழ போற அந்த கொஞ்ச நாள் ஏதோ ஒரு எதிர்நோக்கி எல்லாருக்குமே இருக்குது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், நான் இப்படியாய் வர வேண்டும், அப்படியா இருக்கணும்னு நமக்கு சில எதிர்நோக்குகள், எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான நேர்மறையான சிந்தனை இல்லாம எதிர்மறையான சிந்தனை நமக்குள்ள வந்துச்சுன்னா அது நம்மை அடித்து விடுமா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும், அது நம்முடைய விருப்பமா இருக்கிறது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும் தான் இறைவனை நம்ம நாடி வரும். ஆனால் நம்மிடத்திலே எதிர்மறையான சிந்தனைகள், அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இது நடக்காதான். அப்போ நம்ம கிட்ட நேர்மறையான சிந்தனை இருந்துச்சு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாமும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்மை சார்ந்து இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நேர்மறையான சிந்தனைக்குள்ள வழி நடத்த முடியும். உன்னால முடியும், நீ சாதிக்க முடியும், உனக்கு இது கிடைக்கும், நீ போராடு, நான் கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு நேர்மறையான, அதாவது நடக்க முடியாத ஒரு சூழல் இருந்தா கூட அது நடக்கும், கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையிலன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருகின்ற வாக்கை சொல்லி பாருங்க. அது உங்களுக்கும் சிறப்பா இருக்கும், அதை கேட்கிற உடன் இருக்கிறவர்களுக்கும் அது மகிழ்ச்சி கொடுக்கும். அப்ப நேர்மறையான சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. நேர்மறையான சிந்தனை பிறருக்கு நாம் வழங்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போ நம்ம கடவுளிடத்துல இந்த நேர்மறையான சிந்தனை கொண்டு வேண்டும் பொழுது நாம் நிச்சயமாக அதை பெற்றுக் கொள்கிறோம். இந்த நீதிமொழிகள் 13:12 வழியாக நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு விரும்பினது கட்டாயம் கிடைக்கும். நீங்க எதை விரும்புறியோ அது உனக்கு கிடைக்கும். அதுதான் நம்பிக்கை. அப்போ நான் இது மேல எனக்கு என் வாழ்க்கை இப்படி அமையணும்னு நான் விரும்புறேன், அது எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? வாழ்வு தருகின்ற மரமாக இருக்கும், சாகா வரத்தை பெறுகிற ஜீவ விருட்சம் அப்படின்றோம். அப்போ நமக்கு அது வாழ்வு தருகிறதா இருக்கிறது. அப்போ அது வரைக்கும் எனக்கு கிடைக்குமா கிடைக்க போராட்டம் நமக்குள்ள வேண்டாம், எனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நீங்க துணிஞ்சு ஒரு மன வலிமை பெற்று நீங்க நின்று பாருங்க. நிச்சயமாய் நீங்கள் எது விரும்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்நோக்கி இருக்கிறது நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அது அதை பெற்றுக்கொள்வதற்கு அளவே கிடையாது, அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது வாழ்வு தருகிற மரமாக, சாகா வரமாக அது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நான் கல்லூரியில படிக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் டாக்டர் தியாகுலஸ் அப்பாவு பரட்டை என்று அழைப்பாங்க. அவரு எனக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்றேங்க, அது உங்களுக்கு துணையா இருக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த சூழலிலும் நீ தைரியமா இரு, இந்த வார்த்தையை நீ உச்சரித்து கொண்டே இரு, உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னாரு. என்ன தெரியுமா? நடக்கும் என்கிற நம்பிக்கையோட நடந்தே தீர வேண்டும் என்கிற உறுதியோட இருந்தால் வெற்றி நிச்சயம். அப்போ எனக்கு நடக்கும், நடந்தே தீரணும் அப்படின்ற உறுதியோடு இருந்தா வாழ்க்கையில வெற்றி. அப்புறம் என்ன, வெற்றி நோக்கி பயணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் விரும்பினது நிச்சயமாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.